இன்றைக்கு நாம் என்ன தலைப்பில் ஒரு சத்தியத்தை படிக்க போகிறோம் அப்படின்னா, பாவம் என்றால் என்ன, வாட் இஸ் சின் என்ற தலைப்பில் நம்ம ஒரு சத்தியத்தை படிக்க இருக்கிறோம். பாவம் பற்றி நமக்கு நல்லா தெரியுமே, இதில் என்ன நம்ம புதுசாக படிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, எதுவும் பெருசாக புதுசாக எதுவும் நான் சொல்லிட போகிறது கிடையாது. ஆனால் நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான், அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் யோசிக்க போகிறோம். இந்த செய்திக்குள்ளே போகும்போது ஒரு சிறு ஜெபத்தை செய்வோம். அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, எங்களுடைய குறைகள் பாவங்களை மன்னிங்க, நீங்கள் எங்களோடு பேசுங்கப்பா. விசேஷ ஆவியானுடைய அபிஷேகம் எங்களோட ஒவ்வொரு இதுவும் நிறைவாக இருக்கட்டும். என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். பாவம் என்றால் என்ன, பாவத்திலிருந்து நாம் எப்படி மீள்வது என்பதை பற்றி தான் நான் இன்னைக்கு நம்ம ஆராய இருக்கிறோம். ஏசாயா புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்கிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரிந்த வசனம் தான் இல்லைங்களா? இப்போ தேவனை விட்டு நாம் பிரிந்து இருக்கிறோம், தேவனையே நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னா நம்முடைய பாவங்கள் தான் தடையா இருக்கு. தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு தடையாக இருப்பது நம்முடைய பாவங்கள் தான், வேற எதுவும் கிடையாது. தேவன் மனிதனை அவனுடைய படிப்பை வைத்தோ, அவனுடைய அழகை வைத்தோ, அவன்கிட்ட இருக்க பணத்தை வைத்தோ பக்கத்துலேயும் தூரத்துலையும் வச்சுக்கிறது கிடையாது. தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லோரும் தன்னுடைய அருகில் இருக்க வேண்டும், தன்னுடைய பிரசனத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறாரு. ஆனா அவரோடு நாம் நெருங்கி ஜீவிக்காதபடிக்கு எது தடையா இருக்குன்னா நம்முடைய பாவம் தடையா இருக்கு. சரி, இந்த பாவத்தை எப்படி நீக்குவது? முதல்ல என்ன பாவம், எது பாவம் நம்ம தெரிஞ்சாதானே அதை நம்ம நீக்க முடியும். அதனால பாவம் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய இருக்கிறோம். பாவம் என்னன்னு நம்ம தெரிஞ்சாதான் அந்த பாவத்தை நம்ம வாழ்க்கையிலேருந்து நீக்கி தேவ பிரசனத்துக்குள்ள நம்ம வர முடியும். சரி, நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறேன், பாவம் என்றால் என்ன, எது பாவம்? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். 1 யோவான் 3:9 சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் அப்படின்னு சொல்லுது. வேறு ஏதாவது விளக்கங்கள் இருக்கா? விசுவாசம் இல்லை என்றால் அது பாவம். சில விஷயங்கள் நமக்கு வெளிப்படையாக பாவம் தெரியும், இப்போ கொலை, விபச்சாரம் இதெல்லாம். ஆனால் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது பாவம் நம்ம நினைக்க மாட்டோம் இல்லைங்களா? ஆனால் அதுவுமே பாவம் தான். சரி, வேற? ஆவியான விரோதமாக தூஷிப்பது பாவம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம். நிறைய நேரங்களில் நம்ம தப்பு செஞ்சா பாவம் நினைப்போம், ஆனால் நன்மை செய்யாமல் இருக்கிறது என்னதான் பாவம். ஓகேங்களா? சரி, வேற? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளால ஒரு நன்மை செய்ய முடியும், ஆனால் நம்ம அதை செய்யாமல் இருக்கிறோம். பைபிள் படிக்கிறது நன்மையான விஷயம் தானே, ப்ரேயர் பண்ணுறது நன்மையான விஷயம் தானே, அது செய்யாமல் இருந்தால் என்ன? நன்மை செய்ய அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் இருக்காது பாவம். ஆனால் இதை நம்ம பாவம் நம்ம நினைக்க மாட்டோம். பைபிள் படிக்காமல் இருக்கிறது பாவம் நினைக்க மாட்டோம், ப்ரேயர் பண்ணாமல் இருக்கிறது பாவம் நினைக்க மாட்டோம். ஆனால் பைபிள் படி பார்த்தா அதுவும் பண்ணாமல் இருக்கிறது என்னதான்? பாவம் தான். சரி, வேற? சரி, இது மாதிரி பல காரியங்கள் இருக்கு. நீங்கள் சொன்ன பதில் எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இப்போதைக்கு இந்த தியானத்துக்கு நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் அப்படிங்கிற வசனத்தை எடுத்துப்போம். 1 யோவான் 3:4 இருக்கு, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். சரி, நியாயப்பிரமாணம் என்றால் என்ன, சுருக்கமா சொல்லுங்க. என்னம்மா? கற்பனை. நியாயப்பிரமாணம் என்றால் 10 கற்பனை. ஓகே, வேற? அன்பு. வெரி குட். தேவன் மீது அன்பு, மனிதன் மீது அன்பு. முதல் 4 கட்டளை, 10 கட்டளை தான் நியாயப்பிரமாணம். அதுல முதல் 4 கட்டளை தேவன் மீது எப்படி அன்பு செலுத்துவது என்பதை சொல்லித்தருது. தேவன் மீது அன்பு செலுத்து, இப்படி அன்பு செலுத்து. தேவன் மீது எப்படி அன்பு செலுத்தணும், அவரை தவிர வேற யாரையும் தொழுது கொள்ளக்கூடாது, விக்கிரத்தை வணங்கக்கூடாது, அவருடைய நாமத்தை வீணில் வணங்கக்கூடாது, அடுத்தது ஓய்நாள கடைபிடிக்கணும். இப்படிதான் தேவன் மீது அன்பு செலுத்தணும் ஒரு மனுஷன். அடுத்த 6 கட்டளை மனுஷன் மீது அன்பு. மனிதன் மீது எப்படி அன்பு செலுத்தணும்? முதல்ல தாய் தகப்பனை கணம் பண்ணணும், கொலை செய்யக்கூடாது, விசாரம் செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கு.
அப்ப நியாயப்பிரமாணம் என்ன போதிக்குதுன்னா, கடவுள் மீது நான் எப்படி அன்பு செலுத்த வேண்டும், மனிதன் மீது எப்படி அன்பு செலுத்த வேண்டும். இன்னும் மனிதனை பற்றி சொல்லும் போது உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த நியாயப்பிரமாணம் போதிக்கிற இந்த அன்பை கடைபிடிக்காமல் அதை மீறுவதுதான் பாவம். பாவம் என்றால் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணம் போதிக்கிற அன்பை கடைபிடிக்காமல் மீறுவதுதான் பாவம். ஒரு மனிதன் நியாயப்பிரமாணம் தெரிந்தும் அந்த நியாயப்பிரமாணம் போதிக்கிற தேவன் மீது காட்டுகிற அந்த அன்பை காட்டாமல் தன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்காமல் இருந்தான் அப்படின்னா அவன் என்ன பண்றான்? பாவம் பண்றான். ஓகேங்களா? அப்போ நியாயப்பிரமாணம் அன்பை போதிக்குது, அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தாமல் இருப்பதுதான் பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நியாயப்பிரமாணத்தில் மனிதன் மீது காட்டுகிற அன்பை பற்றி நாம் படிப்போம். கடைசி 6 கட்டளை மனிதன் மீது நாம் எப்படி நேசிக்கணும், மனிதன் மீது காட்டுகிற அன்பை பற்றி பேசுகிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு ஒரு கட்டளை இருக்கு. யாராவது கொலை செஞ்சுருக்கீங்களா இது வரைக்கும்? யாரும் என்ன பண்ணல, கொலை பண்ணல. அப்போ நாம கொலை செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிற கட்டளை என்ன பண்ணுறோம்? கடை பிடிக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 21வது வசனத்தை 22வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21, 22. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நம்ம என்ன பார்த்தா, நம்ம எல்லாம் என்ன கட்டளை கடைபிடிக்கிறோம்? கொலை செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிற கட்டளை நாம் என்ன பண்றோம்? கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் நினைச்சிரோம். இப்ப அடுத்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்னு பாருங்க. 22வது வசனம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைச்சிட்டு இருக்க கத்தி எடுத்து குத்துனாதான் கொலை அப்படின்னு. ஆனா உன் சகோதரனை நியாயம் இல்லாம நீ கோபப்பட்ட, அவனை மூடன் அப்படின்னு நீ சொன்ன, இல்ல அவனை வீண், அவன் வேஸ்ட் நீ சொன்ன அப்படின்னாவே நீ அவனை கொலை செஞ்சதுக்கு சமம். இன்னைக்கு நீ வேஸ்ட், நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லையும் திட்டுறாங்க. அம்மாக்கள் பிள்ளைகள் கேட்கல அப்படின்னா, நீ ஒரு தண்டம் அப்படிம்பாங்க. நீங்க ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? நீ ஒரு தண்டம், நீ ஒரு முட்டாள் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது குடும்பத்தில். ஸ்கூல் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா, சில டீச்சர்லாம் வாயை திறந்தாவே ஒரு நல்ல வார்த்தையே வராது அவங்க வாயிலேருந்து. நீ எல்லாம் எருமை மாடு மேய்க்க தான் லாக்கி, நீ எல்லாம் எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை செய்கிற இடத்துல இது மாதிரி தான் பேசுகிறாங்க. பசங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா, மூடன், முட்டாளு அப்படின்லாம் இல்லை, இன்னும் ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிக்கிறாங்க. கேட்டால் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், அப்படி தான் பேசிக்குவாங்க. ஆனால் வேதம் இதை எப்படி பார்க்குது, ஆண்டவர் இதை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, நம்ம இது மாதிரியாக பேசுவது அப்படிங்கிறது ஒருத்தனை கொலை செய்வதற்கு சமம். சரி, இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கொலை செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிற கட்டளை கடைபிடிக்கிறோமா? நான் முன்னாடி கேட்டேன், யாராவது கொலை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்புறம் கொலை செய்யாதிருப்பாயாக கட்டளை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதனுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை பார்க்கும்போது நம்ம உண்மையிலே கடைபிடிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள வருது. நீங்கள் கடைபிடிக்கலன்னு நான் சொல்ல, ஆனால் ஒரு கேள்வி மனசில் வருதா? நான் யாராவது திட்டிருக்கேனா? நான் என் பிள்ளைகளை திட்டிருக்கேனா? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை நான் அப்படி ஏதாவது இது சும்மா விளையாட்டுக்கு படம் முட்டாள் அப்படின்னு நான் ஏதாவது சொல்லியிருக்கேனா அப்படின்னு எனக்கு யோசிக்கிறேன்னா இல்லையா? அப்படி யோசிக்கிறேன்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் கடைபிடிக்கல அப்படின்னு தான் அர்த்தம். இன்னைக்கு விளையாட்டுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான வார்த்தைகளை உலகம் பயன்படுத்துது. சரி, அடுத்தது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிற ஒரு கட்டளை நமக்கு தெரியும் இல்லைங்களா? இதுமே வெளிப்படையாக பார்த்தா நம்ம எல்லாம் பண்ணல அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால்
ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 28ஆம் அதே அதிகாரத்துல 27வது வசனம் 28வது வசனம் வாசம். இப்போ வெளிப்படையாக விபச்சாரம் செஞ்சீங்களா அப்படின்னா நிறைய பேர் செய்யலை அப்படின்னு தான் வந்து பதில் வரும். ஆனால் அதனுடைய ஆழ்ந்த அர்த்தம் என்னன்னா, போய் பண்ணாத விபச்சாரம் இல்லை, ஒரு இச்சையோடு பார்த்தாவே விபச்சாரம் தான். இன்னைக்கு எத்தனை சபைக்கு வர மக்கள் சினிமா டிவியெல்லாம் பார்க்குறாங்க, சினிமா பாடல்களை பார்க்குறாங்க. சினிமா பாடல் என்ன காண்பிக்கப்படுது? ஒரு அரை நிர்வாணமான உடையை போட்டுட்டு ஆடுறாங்க இல்லையா? அதை பார்க்குறது என்னதான்? அதை பார்த்தா என்ன பரிசுத்தமான எண்ணம் வருமா? அது இச்சையான எண்ணத்தை தூண்டுற மாதிரி தான் இருக்கு. அதை பார்க்கும்போது இச்சையான எண்ணம் தான் வரும். அது என்னவா இருக்கு? பாவம். அப்படி ஒரு இச்சையோடு பார்த்தாவே அது விபச்சாரம் பண்ணதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு உலகமும் நம்மளை பாவம் செய்ய, சிந்தனையில் பாவம் செய்யும் படிக்காக எல்லாத்தையும் பிசாசு வச்சிருக்கான் உலகம் ஃபுல்லா. ஃபோனை எடுத்தாலும் ஃபோனுக்குள்ளே என்ன இருக்குது? சோஷியல் மீடியா போனாலும் அங்கேயும் அது மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. டிவியில் இருக்குது. நம்ம போகிற இடங்கள், சும்மா ரோட்டில் நடந்து போனால் போஸ்டர்களை பாருங்கள், சினிமா போஸ்டர்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா அசுத்தம் நிறைந்ததாக, இச்சையை தூண்டும் விதமாக இருக்குது. சரி, ஆண்டவருடைய பிள்ளைகள், சத்தியத்தை இந்த பிள்ளைகள் இதை புரிந்து கொண்டு அதுலேருந்து விலகி இருக்காங்களா அப்படின்னா இல்லை. அவங்க ரொம்ப ஃபோனில் மூழ்கி இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் மூழ்கி இருக்காங்க, சினிமா பாடல்களில் மூழ்கி இருக்காங்க. அதெல்லாம் நமக்குள்ள இச்சையை கொண்டு வரும் அப்படிங்கிற உணர்வே அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. சரி, இப்போ இந்த புரிதலோடு நான் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிற கட்டளை கடைபிடிக்கிறேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அதுவுமே நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ண முடியல, நம்மளால சொல்ல முடியல, யோசிக்க வேண்டியதாக இருக்கு. அப்போ கற்பனையினுடைய ஆழ்ந்த அர்த்தங்களை போய் பார்க்கும்போது மேலோட்டமாக பார்த்தா நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன், ஓய்நாளை கடைபிடிக்கிறேன், விபச்சாரம் பண்ணல, கொலை பண்ணல, நான் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படுகிறேன். அந்த பணக்கார வாலிபன் சொன்னார் இல்லையா, சிறு வயசுலேருந்து நான் கடைபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் சிறு வயசுலேருந்து நம்ம எல்லாத்தையும் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கற்பனையினுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை போய் பார்க்கும்போது, பிரமாணத்தினுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை போய் பார்க்கும்போது நம்ம பாவம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பாவம்னா என்ன அப்படிங்கிற காரியத்தை பற்றின ஒரு ரியலைசேஷன் இல்லாமல் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரி, இப்போ இன்னொரு கேள்வி. உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. கோர்ட் இருக்குது அப்படின்னா விபச்சாரம் பண்ணி அதுக்கு ஆதாரம்லாம் இருந்தால் தான் தண்டனை, கொலை பண்ணி அதுக்கு ஆதாரம் இருந்தால் தான் தண்டனை. கரெக்டுங்களா? ஆனால் பரலோக நீதிமன்றத்தில் ஒருவேளை கொலை பண்ணாமல் இருக்கலாம், விசாரம் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் மனசளவில் அது மாதிரி சிந்தனைகள் இருந்தாவே தண்டனை கொடுக்கப்படும். உலக நீதிமன்றம் என்பது செயலின் அடிப்படையில் நியாயம் தீர்க்குது. ஆனால் பரலோக நீதிமன்றம் சிந்தனையின் அடிப்படையில் என்ன பண்ணுது? மனிதனை நியாயம் தீர்க்குது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால ஏதோ வெளிப்படையில் நான் இந்த செயல்கள்லாம் செய்யலை அப்படின்னா நான் பரிசுத்தவன் அப்படின்னு கிடையாது. என்னுடைய சிந்தை எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும். ஒருவேளை இந்த சிந்தையில் அது மாதிரி பாவங்கள் நான் சிந்தை அளவில் செஞ்சாலுமே பரலோகம் என்னை எப்படியா பார்க்குது? விபச்சாரக்காரனாகவும் கொலையாளியுமாக தான் என்ன பண்ணுதுன்னு பார்க்குது. ஓகேங்களா? அப்போ என்னுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். அப்போ பாவங்கிறது செயல் மட்டும் கிடையாது, சிந்தையும் சார்ந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ பாவம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். அதில் முதல் விஷயம் என்ன பார்த்தோம்? செயலை மட்டும்தான் அது குறிக்குது, இல்லை சிந்தையும் குறிக்குது. சிந்தனையில் பாவம் பண்ணாலும் பாவம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, 10 கட்டளையில் முதல் 4 கட்டளை தேவன் மீது அன்பு, அடுத்த 6 கட்டளை மனிதன் மீது அன்பு. இதில் எது முதல்ல வருது? தேவன் மீது அன்பா மனிதன் மீது அன்பா? தேவன் மீது அன்பு. ஏன்னா தேவன் மீது அன்பு காட்ட முடியும்னா மனுஷன் மீது என்ன பண்ண முடியாது? அன்பு காட்ட முடியாது. ஓகேங்களா? அப்போது அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எல்லா கட்டளையும் முக்கியம்தான் 10 கட்டளையில், ஆனால் முதல் 4 கட்டளை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டுங்களா? சரி, இந்த கடைசி 6 கட்டளை ஒரு மனிதன் மீறினா உலகம் வந்து அவனை ஒரு பாவியாக பார்க்குது. ஒரு நபர் விபச்சாரம் பண்ணிட்டாரு அப்படின்னா அதை சமுதாயமும் சபையும் எப்படி பார்க்கும்? ரொம்ப கொடூர பாவமாக பார்க்கும். அது கொடூரமான பாவம் தான். சில சமயங்களில் நம்ம நியூஸில் வந்து சிறு பெண்களை வந்து கற்பழிச்சிட்டாங்க, இது மாதிரி கற்பழிப்பு செய்திகளாக வரும்போது
சில பேர் ஆதங்கத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் கொடூரமான தண்டனை, மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஒருவேளை அப்படி மரண தண்டனை நம்ம அரசாங்கம் கொடுத்தாலும் அது சரிதான். ஏன்னா பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். ஆனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், மனுஷனுக்குரிய கட்டளை மீறும் போது அது கொடூரமான பாவம், அதுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா முதல் 4 கட்டளை தேவனுக்குரியது, அது மனுஷனுக்குரிய கட்டளையை விட மேலானது. அப்போ அதை மீறும் போது என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சுப்பாரு. ஆனால் அதை பற்றி உலகம் என்ன பண்ணல, கவலைப்படலை. விசேஷமாக சொல்லணும்னா ஓய்வு நாளை கட்டளையை என்ன பண்ணிச்சு உலகம், கிறிஸ்து உலகமே மறந்து விட்டது. விபச்சாரத்துக்கு மரண தண்டனை கொடுக்கணும், கொலை செய்யாதிருப்பாய்க்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா இப்போ முதல் 4 கட்டளை மீறுவதற்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? அதுக்கும் மரண தண்டனை கொடுக்கணும் இல்லைங்களா? அப்போ உலகம் பாவம்னா என்னன்னு தெரியாம இருக்கு. ஏன் கிறிஸ்தவர்களே பாவம்னா என்னன்னு தெரியாமையே இருக்காங்க. அதனாலதான் தேவனுடைய பிரமாணத்தை மீறிக்கொண்டே இருக்காங்க. மீறிக்கொண்டு அது பாவமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்னாமம் 15ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துப்போம். அதுல 32வது வசனத்தை வாசிங்க. என்னாமம் 15:32. ஓய்வு நாள்ல விறகு பொறுக்கிறான் ஒரு மனுஷன். எதுக்கு ஓய்வு நாள்ல விறகு பொறுக்கிறான்? சமைக்கிறதுக்கு. ஏன்னா விறகுங்கிறது அதை எடுத்து சமைக்கிறதுக்கு இது பண்றதுக்கு தான். சரிங்களா? சரி, ஓய்வு நாள்ல சமைக்கலாமா? என்னங்க அமைதியாக சமைக்க கூடாது. ஓகேங்களா? ஓய்வு நாள் என்ன பண்ணக்கூடாது, சமைக்க கூடாது. நம்முடைய வேலையை நம்ம செய்யக்கூடாது. இப்ப நான் அது வேதம் தான் சொல்லுது. சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா? இப்போ படிங்க. இப்ப பாருங்க, கடவுள் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் மோசையை நோக்கி என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்த நபருக்கான தண்டனை, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்கிறார். இப்போ ஓய்வு நாளை ஒரு மனிதன் மீறுகிறான். அப்ப அவன் என்ன பண்ணப்படணும்னு ஆண்டவர் சொல்றாரு, கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு மக்கள் நினைக்கிறாங்க, ஒரு சபையில் நான் பேசிருக்கும்போது கேட்டேன், இந்த மாதிரி ரேபிஸ்ட் இதுக்கெல்லாம் நம்ம மரண தண்டனை கொடுத்துடலாமா அப்படின்னா அது நியாயம்தாங்க அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. சரிங்க, அது கட்டளையில் இருக்குது, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். பாவத்தின் சம்பளம் மரணம், அதுக்கு நாம மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுப்போமே. அப்படி பார்த்தா தேவனுடைய கட்டளை அதோட மேலானது இல்லைங்களா? அப்போ அதை மீறும் போது அதுக்கு மரண தண்டனை ஓகேவா அப்படின்னு கேட்டால் எல்லாம் அமைதியாயிட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம அந்த ரியலைசேஷன் நமக்கு இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, நம்ம எல்லாமே தேவனுடைய கட்டளை என்ன பண்ணிட்டு இருக்கோம், மீறிட்டு இருக்கோம். அப்படி மீறும்போது நம்மளே குற்றவாளியாக தான் இருக்கோம். எப்படி அந்த ரேபிஸ்ட் ஒரு மரண தண்டனைக்கு தகுதியானவனோ அதே போல் நம்ம தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிற நாமளும் என்னதான் மரண தண்டனைக்கு தகுதியானவர்கள் தான். ஆனால் ஏன் நம்மளை உயிரோட ஆண்டவர் வச்சிருக்காரு? ஏன்னா மனம் திரும்பணும்னு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆண்டவர் நினைச்சா நம்மளை அழிக்கலாம், இப்போவும் இது மாதிரி சட்டங்களை போட்டு அழிக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு, நாம் மனம் திரும்பும்படியா வாய்ப்புகளை கொடுக்குறாரு. மனம் திரும்பும்படியாக தேவன் கிருபையா இருப்பதுனால இதெல்லாம் கடைபிடிக்க தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அப்போ என்ன நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அடுத்த 6 கட்டளை, மனுஷனுக்குரிய 6 கட்டளை மீறுவது கொடூரமான பாவம் என்றால் தேவனுடைய கட்டளை மீறுவது எவ்வளவு மகா பாவம். அதுவும் விசேஷமாக தேவனுடைய ஓய்வு நாளை மீறுவது எவ்வளவு மகா பாவம். ஆனா ஏன் மக்கள் உணராம இருக்காங்க? அந்த அளவுக்கு அவங்க குருடர்களாக இருக்கிறார்கள். ஏன் நிறைய நேரங்கள்ல சத்தியத்தை தெரிந்த நபர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற நாமளே ஓய்வு நாளை எப்படியாக மீறி கொண்டு இருக்கிறோம். அது ஓய்வு நாளில் சமைக்கிறதா இருக்கலாம், ஓய்வு நாளில் தேவையில்லாத காரியங்களை பார்ப்பதாக இருக்கலாம், ஓய்வு நாளில் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதாக இருக்கலாம், ஏன் ஓய்வு நாளில் தேவையில்லாத உலக காரியங்களையும் குடும்ப காரியங்களை மாத்திரம் சிந்தித்து கொண்டு இருப்பதாக இருக்கலாம். இப்படியெல்லாம் நம்ம பாவம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இது பாவம் நமக்கு தெரியல.
நம்ம பாவம் இதை உணராமல் தெரிந்தும் தெரியாமல் அப்படி இருப்பதனால தான் இந்த பாவம் நம்மளையும் கடவுளையும் பிரித்து அது நமக்கு நடுவில் இருக்கு. இந்த பாவத்தை எடுத்து போட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கடவுள்கிட்ட நெருங்கி வர முடியும். அந்நாட்டில் அநேகர் கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தில் அற்புதம் செஞ்சோம், அது அதிசயம் செஞ்சோம், பிசாசுகளை விட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவார், அக்கிரம சிந்தைக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அக்கிரம சிந்தையோடையே பாவத்தோடையே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் பண்ணியிருக்காங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை அப்படியே சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அவங்க நினைச்சிட்டாங்க நம்ம என்ன வேணா பண்ணலாம், இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லிட்டு இருந்தா போதும், நம்ம ரட்சிப்பு அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்ககிட்ட பாவம் இருக்கும் வரைக்கும், தேவனுடைய பிரமாணத்தை கீழ்ப்படியாத வரைக்கும் உன்னுடைய இடத்துல பாவம் இருக்கு. பாவம் இருக்கும் வரைக்கும் என்ன பண்ண முடியாது, நீ பரலோகம் வர முடியாது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நான் என்னிடத்தில் பாவம் இருக்கா, கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு கட்டளை சொல்லுது. அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன, இன்னொருத்தனை தேவையில்லாம முட்டாள் அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்றேனா, சிந்தையில கூட உபச்சாரம் செய்யாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்றேனா, ஓய்வு நாளை தேவனுடைய பிரமாணங்களை கடைபிடிக்கிறேனா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அப்படி நான் கடைபிடிக்கல அப்படின்னா எனக்குள்ள என்ன இருக்கு, பாவம் இருக்கு. இன்னொரு பைபிள் ஒரு வசனம் இருக்கு, பொருளாசைக்காரனாகிய விக்கிர ஆராதனைக்காரன். விக்கிர ஆராதனை ஏதோ ஒரு சிலையை கும்பிட்டாதான் விக்கிர ஆராதனை நம்ம நினைக்கிறோம். ஆனா பொருளாசையும் விக்கிர ஆராதனை தான். போதுமான அளவுக்கு பொருளை சேர்ப்பது தவறு கிடையாது. நம்ம இந்த பூமியில வாழ்றோம், நமக்கு பணம் பொருள் இதெல்லாம் தேவை. ஆனா கடவுளை மறந்து பொருள் சேர்ப்பதிலே நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப ஈடுபடுறாங்க. ஓய்வு நாளை மறந்து, ஆண்டவரை மறந்து, சபையை மறந்து என்ன பண்றாங்கன்னா பணத்தின் பின்பாக, வேலையின் பின்பாக போடுறாங்க. அப்படி போகும்போது அதுல ஆசீர்வாதம் இருக்கா, இல்லை. அது ஒரு பெரிய பாவம். அது விக்கிர ஆராதனை செய்வதற்கான ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இப்படியாக நியாயப்பிரமாணத்தினுடைய ஆழ்ந்த அர்த்தங்களை நம்ம போய் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நான் பாவம்னா என்னன்னே நம்ம ரியலைஸ் பண்ணாமல் இருக்கோம். அப்படி ரியலைஸ் பண்ணாமல் இருக்கிறதுனாலே நம்ம இன்னும் தேவனுக்குள்ளே நெருங்கி வர முடியாமல் இருக்கும். தேவ பிரசனத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் நாம் இருக்கிறோம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், தகப்பன் தாயை கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரமாணம் சொல்லுது. தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியலைன்னா அப்படின்னா மரண தண்டனை அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நீங்கள் படிச்சிருக்கீங்களா? யார் படிச்சிருக்கீங்க? 1, 2, 3 பேர் தான் படிச்சிருக்கீங்க. தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியலை அப்படின்னா மரண தண்டனை அப்படின்னு சொல்லி இருக்கு. என்னாகும் உபாகமம் 21:18. உபாகமம் 21:18. தகப்பன் சொல்லை தாயின் சொல்லையும் கேளாமல் அவர்களால் தண்டிக்கப்பட்டு அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தார். பாருங்க, தகப்பன் தாய் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒரு பையன், தகப்பன் தாய் தண்டனை கொடுத்தும் தண்டனை வாங்கிட்டும் கீழ்ப்படியாமல் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அடுத்து என்ன, அவனை என்ன பண்ணணும்? அடுத்த வருஷம் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்வார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறியப்படுவார்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கிக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் எல்லாரும் அதை கேட்டு பயப்பட்டார்கள். அப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் என்ன சட்டம் இருந்ததுன்னா, ஒரு மகன் துஷ்டனாக கீழ்ப்படியாதவனாக இருக்கிறான் அப்படின்னா அவங்க பெற்றோர் என்ன பண்ணலாம், அவனை கூட்டிகிட்டு போய் மூப்பர்கிட்ட விடலாம். மூப்பர் என்ன பண்ணும், கல்லெறிந்து கொலை செய்யணும். இது ஆண்டவர் தான் சொல்றார். சரி, இது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? இது ரொம்ப கடுமையான தண்டனையா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுதா? அப்படி பார்த்தோம்னா ஏவாள் ஆதாம் என்னங்க தப்பு பண்ணாங்க? ஒரு பழத்தை சாப்பிட்டாங்க, அது ஒரு பெரிய குற்றமா? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அதுக்கு பெரிய தண்டனையை கொடுத்தாரு. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது சின்ன பாவம், இது பெரிய பாவம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. கீழ்ப்படியாமை,
தேவன் இங்கே போக சொல்கிறாரு, அதை தாண்டி இங்கே போனோம் அப்படின்னா அது பாவம், அவ்வளோதான். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. அவர் தீர்க்கதரிசி வந்து என்ன பண்ணுறாருன்னா, நீ போயிட்டு யார்ட்டையும் பேசாமல் திரும்பி வந்துரு அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு தெரியுமா, போய் இன்னொருத்தர் கூப்பிட்டு அவர் வீட்டில் போய் சாப்பாடு சாப்பிடுவார். என்ன ஆகும் தெரியுமா, அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் அடிச்சுடுவார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், பாவம்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இதை கத்தி எடுத்து குத்துனா உபச்சாரம் பண்ணால் ஏதோ பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணால் பாவம்னு நினைக்கிறோம். கீழ்ப்படியாமை பாவம். ஆண்டவர் இங்கே போக சொல்கிறாரு, இங்கே போனோம் அப்படின்னா பாவம். ஆண்டவர் அந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொல்கிறாரு ஏவாள்கிட்ட, ஆதாம்கிட்ட. அவங்க சாப்பிட்டாங்க, அதுதான் பாவம். நம்ம பாவத்தை எப்படி பார்த்துட்டு இருக்கோன்னா உலகம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கக்கூடாது நம்ம பாவத்தை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது தான் பாவம். அது சின்ன விஷயம் பெரிய விஷயம் அப்படிலாம் கிடையாது. அது என்ன விஷயமா இருந்தாலும் பாவம். பாவத்துடைய சம்பளம் என்னது? மரணம். இது ரொம்ப கடுமையான உபதேசம் தான். ஆனால் நீங்கள் இதை புரிந்து கொண்டு உங்கள் மனதை தாழ்த்துனீங்க அப்படின்னா நீங்கள் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கலாம். சில உபதேசங்கள் கடுமையாகத்தான் இருக்கும். ஆனால் வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம தேடி வந்தோம் அப்படின்னா சில சமயங்கள் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம அக்கிரமம் உள்ள அப்படியே இருக்கும். நம்ம கர்த்தான்னு வாயில் மட்டும் சொல்லிட்டு இருப்போம். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. கடைசியில் ஆண்டவர் வந்து அக்கிரம சிந்தைக்காரர்களே நீங்கள் என்னைக்கிட்ட அகன்று போங்க அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் நாம் இங்கே அப்படின்னா, பாவம் என்றால் என்ன? ரொம்ப சிம்பிள். கடவுள் இங்கே போ அப்படின்னாருன்னா அங்கே போகணும், அவ்வளோதான். அதை மீறினா அது பாவம். கடவுள் இதை செய் அப்படின்னா அதை செய்யணும். அதை மீறினா என்னது? அது பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல, இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பாவத்தை என்ன பண்ணணும்னா அணுகும். நம்மளாம் நினச்சிட்டு இதுதான் பாவம் அதுதான் பாவம்னு நினச்சிட்டு இது பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒரு இன்னைக்கு இது மாதிரி சட்டங்கள் இருந்தால் எத்தனை பிள்ளைகள் உயிரோடு இருப்பாங்க தெரியல. ஆனால் அதுக்காக இன்னைக்கு சட்டம் இல்லை அப்படிங்கிறக்காக அது தப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் திருப்பியாக மன்னிச்சுட்டு இருக்காரு. கடைசி நியாய தீர்ப்பு என்ன பண்ணுவார்? கேள்வி கேட்பார். நீ பேசுகிற வீணான வார்த்தை குறித்து நீ நியாய தீர்ப்பு என்ன பண்ணணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். நீ தேவையில்லாமல் நீ முட்டாளு, நீ வேஸ்ட்டு, நீ ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்க மனிதர்கள் பேசி கொண்டு இருக்க அப்படின்னா நியாய தீர்ப்புனால நீ அது கணக்கு ஒப்புவிக்கணும். உன்னுடைய தாய் தகப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் தொடர்ந்து அவங்கள அவமதிக்கிற ஏளனப்படுத்துகிற அப்படின்னா நியாய தீர்ப்புனால அதுக்கு நீ கணக்கு ஒப்புவிக்கணும். நீ மனம் திரும்பலை அப்படின்னா நிச்சயமாக உனக்கு மரண தண்டனை தான் ஆண்டவர் கொடுப்பார். சில சமயம் நமக்கு சில விஷயங்களுடைய அந்த சீரியஸ்னஸ் வந்து புரிய மாட்டேன். உலகத்தோட உலகமாக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே மிக்ஸாக இருக்கும். உலகத்துடைய சுபாவங்கள், உலகத்துடைய பேச்சுக்கள், உலகத்துடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து அப்படியே இருக்குது. பாவம்னா என்ன அப்படின்னே தெரியாமல் இருக்கு. சரி, இதுதான் நியாயப்பிரமாணத்துடைய உள்ளார்ந்த அர்த்தம். சரி, இப்போ நம்ம ஒரு மறுபடியும் அதே கேள்வி கேட்குறேன். நியாயப்பிரமாணத்தை நம்ம கடைபிடிக்கிறோமா அப்படின்னா இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நியாயப்பிரமாணம் என்னன்னே நமக்கு நிறைய நேரங்களில் தெரியாமல் இருக்குது. சரி, அடுத்து நியாயப்பிரமாணம் என்ன போகுதுன்னா தேவன் மீது அன்பு, மனிதன் மீது அன்பு. மனிதன் மீது எப்படி அன்பு செலுத்தணும்னா என்னை நேசிப்பது போல பிறனும் நான் நேசிக்கணும். சரி, இது எப்படிங்க? அது என்ன மாதிரி நேசம், என்ன மாதிரி அன்பு காட்டணும் அப்படிங்கிறதுக்கு 1 யோவான் 3:16 வாசிப்போம். 1 யோவான் 3:16. பாருங்க, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மற்றவங்களுக்காக அன்பு காட்டுறதுங்கிறது ஏதோ எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணுற விஷயம் கிடையாது. நாம் அது கடன் பட்டிருக்கோம் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நம்ம 100 ரூபா வாங்கின மாதிரி. அந்த 100 ரூபா என்ன பண்ணோம்? கொடுத்தாகணும், வேற வழி இல்லை. அது மாதிரி மற்றவங்களிடத்தில் அன்பு காட்டுவது என்பது நாம் அதற்காக கடன் பட்டு இருக்கிறோம். என்ன மாதிரி அன்பு அப்படின்னா ஜீவனையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கான அன்பு. ஆண்டவர் படைத்த போது ஆதாம் தனக்காக வாழல, ஏவாளுக்காகவும் தேவனுக்காகவும் வாழ்ந்தார். ஏவாள் யாருக்காக வாழ்ந்தார்? ஆதாமுக்காகவும் தேவனுக்காகவும் வாழ்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு
நாம் எல்லாருமே நமக்காக தான் வாழ்வோம். நாம் நம்மளுடைய தேவை, நம்மளுடைய கஷ்டம், நம்மளுடைய பிரச்சனை, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளை விட நமக்கு ஒரு பிரச்சனை எவ்வளோ துடிதுடித்து போவோம். உன்னை நேசிப்பது போல நேசி அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை, எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ தூரம் நான் ஜபிப்பேன், எவ்வளோ தூரம் நான் பாரப்படுவேன். அந்த அளவுக்கான பாரம் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா என் மனசில் இருக்கா அப்படிங்கிறத நான் கேட்கணும். அந்த அளவுக்கு பாரம் என்கிட்ட இருக்கா அப்படின்னா இல்லை. மற்றவனுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா அவனுக்காக என்னுடைய ஜீவனையே கொடுக்கத்தக்க அன்பு என்கிட்ட இருக்கா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். ஒருவேளை அந்த அன்பு இல்லை அப்படின்னா நான் என்னவா இருக்கேன்? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறேன். நியாயப்பிரமாணம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, உன்னை நேசிப்பது போல பிறன் நேசி. உனக்கு ஒரு கஷ்டம்னா எவ்வளோ துடிதுடிச்சு போவே, அதே அளவுக்கு நீ உன்னுடைய சகோதரனுடைய கஷ்டத்தை பார்த்து என்ன பண்ணும்? துடிதுடித்து போகணும். அவனுக்காக உன்னுடைய ஜீவனையும் கொடுக்க நீ தயாராக இருக்கணும். அப்படி அந்த அளவுக்கான அன்பு இல்லை அப்படின்னா நீ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கல. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கல அப்படின்னா நீ பாவம் செய்கிற அப்படின்னா உனக்கு மரணம் தான். இப்போதான் ஐயா சொன்ன ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. யாக்கோபு 4:17 வாசிங்க. யாக்கோபு 4:17. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அவன் அதை செய்யாமல் போனால் அது பாவம். என்ன நன்மை? தன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பது நன்மை. அந்த நன்மை நம்ம செய்யல அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? பாவம் பண்றோம். சொல்லுங்கம்மா. அதாவது நீங்க நேசிக்கிறீங்க, ஆனா மற்றவங்க நேசிக்கல. வெரி குட். அடுத்த வசனம் அதுதான் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ தேவனுடைய அன்பு எவ்வளோ பெருசாக இருக்குது, பாவம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அம்மா கேட்ட கேள்விக்கான பதிலும் இந்த அடுத்த வசனத்தில் இருக்குது. மத்தேயு 5:44. இது வரைக்கும் நாம் என்ன படுத்தோம்? நியாயப்பிரமாணம் என்ன எதிர்பார்க்கணும்னு பார்த்தோம். செயலில் பண்ணாதான் பாவம் அப்படின்னு, சிந்தையில் பண்ணாலும் பாவம்னு பார்த்தோம். அடுத்து நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தன்னை நேசிப்பது போல பிறன் நேசிக்கலைனாலும் பாவம் தான். சரிங்க, ஓகே, நம்மளை நேசிக்கிறது போல பிறன் நேசிக்கணும் அப்படின்னா இது யார் யாரெல்லாம் அடங்கும்? இப்போ ஐயா என்னை நேசிக்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன்? அவரை நேசிப்பேன். இது இயல்பாக நடக்கிற விஷயம். ஆனால் என்னை நேசிக்காமல் சில பேர் இருக்காங்களே, நான் நேசிக்கிறேன், அவங்க என்ன பண்ணல, நேசிக்கல. நான் நல்லது பண்ணுறேன், அவங்க எனக்கு என்ன பண்ணுறேன், நல்லது பண்ணல. நான் அழியணும், நாசமாக போகணுன்னே அவங்க இருக்காங்க. இவங்களையும் நான் நேசிக்கணுமா? வாசிங்க மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறான்னு பாருங்க. என்ன மாதிரியான அன்பு? இப்போ அன்புனா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிட்டே போறார். இதை நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அன்பை நம்ம செலுத்தலைன்னா அது என்னது? பாவம். இப்போ என்ன மாதிரி அன்பு ஆண்டவர் சொல்றாருன்னா, சத்ருவை என்ன பண்ணும்? ஸ்நேகிக்கணும். என்ன ஸ்நேகிக்கிறவங்க இடத்துல நான் காமிக்கிறதோ, இல்லை அவங்களுக்காக நான் பாரப்பட்டு ஜபிக்கிறதோ, இல்லை அவங்களுக்காக நான் உயிரை கொடுக்கறதோ மட்டும் கிடையாது. நான் அழிந்து போகணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? நான் சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட சத்துருக்களையும் நாம் என்ன பண்ணோம்? ஐயா என்ன, நான் எவ்வளோ அன்பு காட்டி அவங்க அப்படியே இருக்காங்க. அவங்க காட்டுறாங்களோ இல்லையோ, நாம் என்ன பண்ணோம்? ஸ்நேகிக்கணும். சபிக்கிறவங்களை என்ன பண்ணோம்? ஆசீர்வதிக்கணும். நாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னா, நீ நல்லா இருக்க மாட்டேன், நீ அப்படின்னு இன்னொரு 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவோம்? சொல்லிட்டு தான் வரும். சொல்லிட்டு வந்தால் தான் நமக்கு சாப்பாடு இறங்கும். இல்லை அப்படின்னா நமக்கு தூக்கமே வராது. நிந்திக்கிறவர்களையும் துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இவனுக்காக, இவன் மூஞ்சிலே முடிக்கக்கூடாது, இவனுக்காக அவனை பற்றி சிந்திக்க கூட நம்ம நினைக்க மாட்டோம்.
ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஸ்நேகிக்கிறதுலே ஸ்நேகிச்சிங்க அப்படின்னா என்ன பலன்? ஆயக்காரர்கள் அப்படி இருக்காங்க, செய்கிறாங்க. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். இப்போ பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தகப்பன் ஒரு பரிபூர்ண குணமுடைய நபராக இருக்கார். அவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா ஒரு பரிபூர்ண குணம். அந்த பரிபூர்ண குணம் என்ன அப்படின்னா, சிநேகிக்கிறவர்களே சிநேகிப்பது கிடையாது, நம்மை வெறுக்கிறவர்களையும் சத்துருக்களையும் சிநேகிப்பது, அவங்களுக்காகவும் ஜபிப்பது. அப்போ நம்ம இதை நல்லா என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அப்போ நியாயப்பிரமாணம் என்ன எதிர்பார்க்குன்னா, உன்னை நேசிவது போல பிறரை நேசி அப்படின்னா ஏதோ நம்மை சிநேகிக்கிறவர்கள் மட்டும் கிடையாது, நம்மை சிநேகிக்காத, நமக்கு துன்பத்தை தரக்கூடிய, நமக்கு உபத்திரத்தை தரக்கூடியவர்களும் என்ன பண்ணணும், சிநேகிக்கணும். சரி, இந்த அன்பு என்கிட்ட இருக்கா? இல்லை. இப்போ இந்த அன்பு இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், நியாயப்பிரமாணத்தை மீறுறேன். நான் நியாயப்பிரமாணத்தை மீறினா பாவம் பண்ணுறேன். பாவம் பண்ணால் பரலோகம் போக முடியுமா? போக முடியாது. சரிங்க, ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ என்னதான் பண்ண சொல்றீங்க அப்படின்னா, இதெல்லாம் சொல்வதனுடைய நோக்கம் வந்து ஏதோ நம்மளை கஷ்டப்படுத்துவது கிடையாது. நம்மளுடைய பாவ நிலைமையை வந்து நாம் உணர்ந்து கொள்வதற்காக தான் இந்த காரியங்கள் நாம் படிக்கிறோம். சரி, இதுலேருந்து எப்படி நாம் மீண்டு வர முடியும்? ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, நேரம் குறைவாக இருப்பதனால் நானே வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 1:28 என்ன சொல்லுதுன்னா, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படிக்கு தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ ஏன் மனிதன் இவ்வளோ சுயநலமாக தன்னை மட்டும் யோசித்து கொண்டு, தன்னை மட்டும் சிந்தித்து கொண்டு, சுயநலமான ஒரு நபராக, பாவம் செய்யக்கூடிய ஒரு நபராக, செயலிலும் சிந்தனையிலும் பாவம் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிட்டான் அப்படின்னா, அவன் தேவனை அறிவை விட்டு விட்டு அவன் போயிட்டான். அதனால தான் அவன் என்ன பண்ணிட்டான், இப்படி ஆயிட்டான். தேவனை விட்டு நான் எவ்வளோ தூரம் வழிக்கு போகிறனோ அவ்வளோ தூரம் நான் என்னோட சிந்தை என்னவாகும், கேடானதாக, பாவமானதாக மாறும். அப்போ நான் பாவ நிலைமையிலிருந்து மறுபடியும் பிரமாணம் எதிர்பார்க்குற அந்த தேவ அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டு தேவனோடு நெருங்கி வரணும். இப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவர்களாகிய நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் தேவனை அறிந்து கொள்வது, தேவனோடு நெருங்கி வருவது. இதை நாம் பண்ணால் மட்டும்தான் பாவத்தை ஜெயிக்க முடியும். நம்ம சுயமாக உட்காந்து இது பண்ண முடியாது. சுயமாக முயற்சி பண்ணலாம். ஒரு தாட்டி திட்டினா பொறுமையாக இருக்கலாம், 2 தாட்டி திட்டினா பொறுமையாக இருக்கலாம், 3வது தாட்டியில் என்ன பண்ண முடியாது, பொறுமையாக இருக்க முடியாது. சுயமாக என்ன பண்ண முடியாது, நம்முடைய பாவ சுபாவத்தை மாற்றிக்க முடியாது. கிறிஸ்துவோடு நெருங்கி வந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கிறிஸ்துவை அறிவில் நம்ம வளர்ந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம பாவத்தை ஜெயிக்க முடியும். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் பவுல் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களுடைய கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்திலும் நிறைப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் என்ன ஜெபிக்கிறான்னா, தன்னுடைய சபை மக்கள் தேவனுடைய அன்பின் அகலத்தையும் ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் தெரிந்து கொள்ளணும், அறிவு கிட்டாத அந்த அன்பை அவங்க தெரிந்து கொள்ளணும்னு ஜெபிக்கிறார். இதுதான் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜெபமாக இருக்கணும். மற்றவங்களுக்காக நாம் செய்கிற ஜெபமும் இது ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுடைய அன்பை உணர்ந்து, கிறிஸ்துவுடைய குணத்தை உணர்ந்து, கிறிஸ்துக்குள்ள நெருங்கி வந்தால் மட்டும்தான் பாவத்தை ஜெயிக்க முடியும். பாவ சுபாவம் மாறும். பிரமாணம் எதிர்பார்க்குற அன்பை நாம் கடைபிடிக்க முடியும். பிரமாணம் எதிர்பார்க்குற அந்த அன்பு, அந்த சத்ருவையும் சிநேகிக்கக்கூடிய அன்பை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வாழ்க்கையில் பிரதிபலிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. சரி, கிறிஸ்து எப்படி இருதயத்துக்குள்ளே வருவார்? விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இதயத்தில் நிறைவேற்று அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னுடைய பாவ பலவீனத்தை முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நமக்குள்ளே பாவம் இருக்குது, என்னால் பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாதுங்கிறத உணர்ந்து நான் கிறிஸ்துக்கிட்ட என் மனதை தாழ்த்தி என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அவர்கிட்ட பாவ மன்னிப்பை பெற்றுக்கணும். என் பாவத்தை அறிக்கை செய்யும்போது தேவன் என்னுடைய பாவத்தை மன்னிப்பார்.
என் பாவத்தை எல்லாம் நீக்கி எனக்கு புது இருதயத்தை தருவார். பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய புது பலத்தை தருவார். பரிசுத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வல்லமையை தருவார். அந்த பலத்தையும் பாவ மன்னிப்பையும் வல்லமையும் தேவனிடத்திலிருந்து அனுதினம் பெற்றுக்கொள்ளணும். அனுதினம் பெற்றுக்கொண்டு தேவனை சார்ந்து இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? பாவத்தை ஜெயிக்க முடியும். ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்தது. டெய்லி எப்பப்பெல்லாம் பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணுறனோ அப்பப்பெல்லாம் யாராவது வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் எரிச்சலோடு பேசினா கூட பொறுமையாக இருக்கு, அதுக்கு அவங்களுக்கு நிதானமாக பதில் சொல்லி அவங்கள புரிய வைப்பேன். ஆனால் பைபிள் படிக்கல அப்படின்னா நான் தான் எந்த காரணமும் இல்லாமல் எல்லார் மேலேயும் கத்திட்டு இருப்பேன். அவங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, நான் தான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? தேவையில்லாமல் கத்திட்டு இருப்பேன். அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா, நான் தேவனோடு நெருங்கி இருக்கும்போது நான் பாவத்தை மேற்கொள்கிறேன். தேவனை விட்டு வழி விலகி இருக்கும்போது, தேவனை பற்றி கொள்ளும் அறிவை நான் தேடாமல் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாவம் செய்கிறேன். நாம் ஆசீர்வாதத்தை அநேக வேளைகள் தேடுவது போல தேவனுடைய குணத்தை தேடுவது கிடையாது. ஆசீர்வாதத்தையும் பணத்தையும் பொருளையும் பேரையும் எல்லாவற்றையும் நாம் தேடுகிறோம். அதை தேடுவது போல, அதை தேடுவது தப்பு கிடையாது. நம்ம வாழ்க்கையில் வாழ்வதற்கு இதெல்லாம் தேவைதான். ஆனால் அதை விட நாம் தேட வேண்டிய மிக முக்கியமான விஷயம்னா கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் அறிவு, கிறிஸ்துவை பற்றின அறிவு, கிறிஸ்துவனுடைய குணம், கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழமும் நீளமும் அகலமும் அவைகளை குறித்து நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா தேடணும். அந்த ஒரு தேடல் வாஞ்சை இருந்தால் மட்டும்தான் நாம் என்ன பண்ண முடியும்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில் வளர முடியும். அப்படி ஒருவேளை நாம் கிறிஸ்துவ அன்பை பற்றி கொண்டோம் அப்படின்னா இயல்பாகவே நம்முடைய குணம் கிறிஸ்துவை போல இருக்கும். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அவங்க வல்லமையாக போய் ஊழியம் பண்ணுறாங்க, உயிரை கூட பயப்படாமல் ஊழியம் பண்ணுறாங்க, எவ்வளவோ அவமானங்கள் பிரச்சனைகள் உபத்திரவங்க மத்தியில் ஊழியம் பண்ணுறாங்க. அப்படின்னா எப்படி அவங்களால முடிஞ்சது அப்படின்னா கிறிஸ்துவின் அன்பை அவங்க உணர்ந்தாங்க. கிறிஸ்துவின் அன்பில் அவங்க உணர்ந்து அவங்க மூழ்கி இருந்ததுனால அவங்களால சும்மா இருக்க முடியல. அந்த அன்பு அவங்கள என்ன பண்ணுது அப்படின்னா நெருக்கி ஏவுது, நன்மை செய்யும்படியாக, தியாகமான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக. இன்றைக்கி ஏன் நம்ம தியாக வாழ்க்கையை வாழ முடியல? ஒன்றும் கிடையாது. நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க நமக்கு நிறைய நன்மைகள் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க ஒரு தப்பு பண்ணால் நமக்கு அவ்வளோ கோபம், அவ்வளோ வெறுப்பு. நம்ம எங்கே போய் சத்துருவை ஸ்நேகிக்கிறது? நம்ம எங்கே போய் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறது? ஆனால் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே வளரும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த அன்பு நம்மளை நெருக்கி ஏவும். அந்த அன்பு நம்முடைய பாவ குணத்தை மாற்றும். அப்படி அந்த அன்பில் வளர்ந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக தேவனை போல கிறிஸ்துவை போல ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 36வது வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அப்படி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அன்பு ருசி பார்த்து கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே வந்துட்டோன்னு வைங்களேன், அந்த அன்பில் நம்ம பிணைக்கப்பட்ட பின்பு பிசாசினால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மை பாவம் செய்ய வைக்கவே முடியாது. நம்ம பாவம் செய்யும் வைக்கும்படியாக அவன் நம்மை எவ்வளோ உபத்திரவப்படுத்தாலும் சரி, உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றையும் நான் நம்மளே அன்பு கூறுகிறாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டினாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பிசாசு என்ன உபத்திரவம் கொடுத்தாலும் சரி, நம்மை பாவம் செய்யும்படியாக கிறிஸ்துவிலிருந்து பிரிக்கும்படியாக என்ன காரியங்களை கொடுத்தாலும் சரி, நாம் என்ன பண்ண மாட்டோம்? அதுலேருந்து பிரிஞ்சு போகவே மாட்டோம், பாவம் செய்யவே மாட்டோம். இப்போ பாவம் செய்யாமல் வாழ்வது எப்படி அப்படின்னா கிறிஸ்துவின் அன்பில் நாம் நெருங்கி வரும்போது பாவம் செய்யாமல் வாழ முடியும். நம்முடைய சுயபலத்தினால் நியாயப்பிரமாணத்தை ஒருபோதும் கடைபிடிக்கவே முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிற அந்த கீழ்ப்படிதல் நம்மிடத்தில் இல்லை. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய அந்த குறையை உணர்ந்து பாவ நிலைமை உணர்ந்து கிறிஸ்துவிடம் தன்னை முழுமையாக வெறுமையாக எவன் அனுதினம் ஒப்படைத்து கிறிஸ்துவை நோக்கி கிறிஸ்துக்குள்ளாக வளர்கிறானோ அவன்தான் நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிற அந்த தேவ அன்பை வெளிப்படுத்த முடியும். கடவுளிடத்திலும் அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும். தன்னை நேசிப்பது போல பிறனையும் அவனால் நேசிக்க முடியும். அப்படிப்பட்ட தேவ அன்புக்குள்ளாக, அந்த கிறிஸ்துவனுடைய அன்புக்குள்ளாக நாம் வளரவும், அந்த அன்பினுடைய
ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் உணர்ந்து அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவன் அவருடைய அன்பிலே நம்மை உயர்த்துவார். பாவம் செய்யாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு கிருபை தருவார். ஆமென்.